கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 55 அதிகாரம் அதன் 3வது வசனத்தில், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அருமையான சகோதரனை சகோதரி, வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்து இந்த வருடத்தின் 2வது மாதத்தின் முதல் நாள் அவர் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தையின்படி உங்கள் செவியை அவருக்கு நேராக சாய்த்து கொள்ளுங்கள். அவரிடத்திலே நீங்கள் வாருங்கள், கேளுங்கள். உங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கு, உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவதற்கு அந்த இயேசு போதுமான தேவனாக இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். வீடில்லாத தாவீதுக்கு வீட்டை கொடுத்து சத்துருக்களினால் வந்த அலைச்சல்கள் நீங்கி அவன் இளைப்பாறும்படி அந்த வீட்டிலே அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அவனுக்கு விரோதமாக கொத்தளம் கட்டினார்கள். அவனுக்கு விரோதமாக ஒரு சேனையே அவனை துரத்தி கொண்டு போனது. ஒரு நாட்டு மன்னனை அவனை கொலை செய்ய வகை தேடினான். ஆனால் அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, தேவன் அவன் மேல் வைத்த கிருபை அவனை எல்லாவற்றையும் தாண்டி இறுதியில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான். ஏனெனில் தேவனுக்கு நேராக செவியை சாய்த்து அவரிடத்திலே கற்றுக்கொண்டவன். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நான் இருதயத்தில் என்ன எண்ணுகிறேனோ அதை என்னுடைய தாவீது நிறைவேற்றுவான். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை! இந்த மாதம் உங்கள் வாழ்வு தேவனுடைய சத்தத்தை கேட்கும். அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்கள். அவருடைய வசனத்தை வாசித்து தியானியுங்கள். அவரிடத்திலே கேளுங்கள். நிச்சயமாய் உங்கள் இதயம் பூரிப்படையும்படி, நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி, உங்கள் வாழ்வின் தேவைகள் அவர் சந்தித்து சமாதானத்தோடு இந்த மாதம் முழுவதும் வாழ்வதற்கு உங்களுக்கு இரக்கம் செய்வார். நல்ல தகப்பனே, அப்படி நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாவீது கல்லின நிச்சயமான கிருபைகளை இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தும். சமாதானத்தோடு இந்த மாதம் முழுவதும் வாழட்டும். மகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.